இந்த டிஎம்கே காரங்க நாங்கள் நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு இந்த ஜூலி நாய்க்குட்டி வந்து செய்கையெல்லாம் வேறு செய்யுது இப்படியெல்லாம். சரி, நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீ நல்லவன் தானே? பாலாஜி வந்து உண்மையிலே ஒரு உத்தமர் தான். ஏன் அவர் மேலே இத்தனை கேஸு? ஏன் இப்படி தலைமுறையாக ஓடுறாரு? ஓட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதிலிருந்தே தெரிய வேண்டாம் அவங்க லட்சணமெல்லாம் என்னென்னு. இதில் நம்ம கைதி கண்ணாயிரம் அதை விட ஒரு உடங்கு மேலே நேராக சிங்கப்பூர் போயிட்டார். அங்கே போய் நெஞ்சு வலின்னு படுத்துட்டார். இங்கே இருந்தால் தான்டா நோண்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் தூக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே சிங்கப்பூர் போய் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வலி குஞ்சு வலின்னு சொல்லி படுத்துட்டார். உண்மையிலேயே இவங்களை எல்லாம் நினைக்கும் போது இத்தனை வருஷமாக மக்கள் எப்படி ஏமாந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கிறத மக்கள் சிந்திக்கணும். இனியாவது சிந்திக்கணும். ஆல்ரெடி இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கிறீங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அடுத்தது இன்னொருத்தர் நமக்காக வர இருக்கிறாரு. அவர் இனி அடுத்த எலெக்ஷனில் தான் வருவார்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா கண்டிப்பாக அவரையும் ஆதரிக்கணும். இந்த இத்தனை நாளாக துவைச்ச துணியவே துவைச்சிட்டு இருந்த இந்த அழுக்கு மூட்டைகளை ஒதுக்கிட்டு டிஎம்கே டு ஏடிஎம்கே, இனி வருங்காலத்தில் விஜய் டு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அண்ணாமலையும் இப்போ கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவரும் வருவார். வந்தாருன்னா அவரையும் ஆதரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வேணும்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு இந்த பழைய மூட்டைகளே தூக்கி துவைச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அழுக்கு துணி ஆயிரும். அவனுங்கெல்லாம் சொக்காய் போட்டு அவன் பேரான் பேத்தி ஊற்றி கீத்தி எல்லாமே நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம சோத்துக்கு நம்ம வருங்காலங்கள்லாம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். அதனால் இனி வர்ற எல்லா எலெக்ஷன்லேயும் இவங்க நடந்துக்கிற முறைகளை இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஎம்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்காக இத்தனையும் பண்ணல. விஜய் வந்து இப்போ இந்த லஞ்சத்தையெல்லாம் ஒழிக்கிறாரு பார்த்தீங்களா? இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஃபீஸு, இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா, இந்த ஸ்கூல் என்ஓசி ஃப்ரீயாக கொடுக்குது. இது எல்லாம் நீ அவனுக்கு ஆட்சியில் வந்தால் எப்படி செய்ய முடியுங்கிற கவலை தான் அவனுங்களுக்கு. இத்தனை நாளாக கொள்ளையடிச்சது பூரா வெளியெடுத்து விட்டானே, இனி அடுத்த டைம் வந்தால் இது எல்லாம் மக்கள்கிட்ட கேட்டோம்னா மக்கள் திருப்பி கேட்பாங்களே அப்படிங்கிற வைத்தறிச்சல். அதில் தான் விஜயை போட்டு இந்த பாடுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நம்ம தான் இதில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று அடுத்த எலெக்ஷன்லேயும் ஒரு நல்ல ஆதரவை இவருக்கு கொடுக்கணும். வணக்கம்.